எந்த ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது என்பதை இந்த பதிவில் காணலாம். பொதுவாக பணக்கார சாமி என்றால் ஞாபகத்திற்கு வருவது ஏழுமலையான் தான். இவரை ஒருமுறை தரிசித்து வந்தால் வீட்டில் நன்மை உண்டாகும், கடன் இருக்காது என்ற நம்பிக்கையில் மக்கள் அதிகமாக திருப்பதிக்கு செல்வார்கள். இன்னும் சிலர் ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் சொல்லிவிட்டார் என்று சிலர் திருப்பதிக்கு செல்வார்கள். போயிட்டு வந்தால் கஷ்டம் நீங்கும், நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்வார்கள். திருப்பதிக்கு செல்வது அவ்வளவு சுலபமல்ல. அதிகம் மக்கள் திருப்பதிக்கு செல்ல முடியாமல் எப்போது அங்கு செல்வோம் என்று நம்பிக்கொண்டு இருப்பார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், பணம் இருந்தால் திருப்பதி செல்ல போகிறோம் என்று. ஆனால் ஆன்மீக ரீதியாக சில ராசியினர் திருப்பதிக்கு செல்லக்கூடாது. அது எந்த ராசிகள் என்று இந்த பதிவின் வாயிலாக தெரிந்து கொள்வோம் வாங்க. வருடத்தின் 365 நாட்களில் 350 திருவிழாக்களும் உற்சவமும் நடக்கும் கோவில் திருப்பதி வெங்கடாசலபதி தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் நடப்பதில்லை. அதனால்தான் திருப்பதியை பூலோக வைகுண்டம் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. எல்லா தமிழ் மாதமும் சிறப்பு மிக்கதாக இருந்தாலும் புரட்டாசிக்கு என்றும் சிறப்புள்ளது. அதாவது புரட்டாசி என்பது ஜோதிடத்தில் கன்னி ராசியை குறிக்கும். கன்னி ராசியின் அதிபதி புதன். புதனின் அதிதேவதை திருமால், ஸ்ரீ மகாவிஷ்ணு. சந்திரனின் நட்சத்திரமான அஸ்தம் உள்ள ராசி நிலராசி. பொதுவாக சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய 3 ராசிக்கும் ஸ்ரீ விஷ்ணுவான ஏழுமலையானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. கிரகங்களில் பெருமாளை குறிக்கும் கிரகம் புதன். இந்த புதன் கன்னி ராசியில் உச்சம் அடைகிறார். அதே கன்னி ராசியில்தான் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். புதன் விஷ்ணுவையும் சுக்கிரன் லட்சுமியையும் குறிக்கும். திருப்பதி சாமியின் துணைவி லட்சுமி அவரிடம் கோபித்து கொண்டு மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூரில் அமர்ந்து விட்டதாக ஸ்தல புராணம் சொல்கிறது. அதாவது திருப்பதியில் லட்சுமி தேவி கிடையாது. கன்னியில் புதன் உச்சமாகவும் சுக்கிரன் நீச்சமாகவும் இருப்பது இதை உறுதி செய்வதாகவே சொல்லப்படுகிறது. கன்னி உச்ச புதன் அப்படி என்பதால் திருப்பதி பெருமாளுக்கு நின்ற கோலம் ஆகும். காலபுருஷன் லக்னத்திற்கு 6ஆம் வீடு கன்னி. 6ஆம் பாவகம் என்பது கடன், வம்பு, வழக்கு என்பதை குறிக்கிறது. எனவே திருப்பதியை குறிக்கும் ராசி கன்னி ராசியாகும். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனின் சாபதோஷம் பெற்ற நட்சத்திரமாகும். பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கியதும் திருவோண நட்சத்திரத்தில்தான். அதனால் இன்று வரை பெருமாள் கடனாளியாகவே இருக்கிறார். திருப்பதிக்கு சென்று வந்தால் மனம் திருப்தி அடையாதவர்கள் மன திருப்தி அடைவார்கள். அதேபோல் பொருளாதார ரீதியாக நல்ல வளத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். ஆனால் சிலருக்கு மோசமான நிலையையும் பெரும் கடன் வாங்கும் நிலையையும் கொடுக்கும். சில ராசி லக்னக்காரர்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் முன்பு இருந்த பொருளாதார நிலையை விட குறைவாகவே இருப்பார்கள். ஆகவே இந்த 3 ராசிகள் மட்டும் திருப்பதிக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளலாம். சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிகள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்கிறார்கள். அதையும் மீறி சென்றால் ஒருமுறை மட்டும் செல்லலாம். அடிக்கடி சென்றால் கடன் தொல்லை அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்தில் அமைந்துவிட்டால் அவர் கட்டாயம் யோகக்காரனாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பகுதி திருப்பதி மலைதான். அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதனால்தான் இங்கு செல்வ வளம் எப்போதும் நிறைந்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு காரணம். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கும் ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, அதற்கான விரைவான தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம் உடலில் இருக்கும் மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குகின்றது. தோல் பிரச்சனை உள்ளவர்கள், சந்திர புத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலையில் நடந்து செல்வது மிகவும் நல்லது.
குறிப்பாக திங்கட்கிழமையன்று திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலனை நம்மால் அடைய முடியும். பண கஷ்டம் அதிகம் இருப்பவர்கள் குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரும் முதலாம் திங்கட்கிழமையில் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்து வந்தால் அந்த வருடம் முடிவதற்கு முன் அவர்கள் கோடீஸ்வரராகும் வாய்ப்புண்டு என்பது நம்பிக்கை. அப்படி வாழ்வில் ஏற்றம் தரும் திருப்பதி பயணம் எல்லோருக்கும் ஏற்றம் தரும் வகையில் இருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது. சென்றால் கடனாளி ஆகிவிடுவர் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ராசிகள் சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகியன. இந்த ராசிகளை தவிர மற்ற 9 ராசியினரும் திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் போகலாம். இத்தகைய ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு தொடர்ந்து சென்று வந்தால் கடனாளி ஆகிவிடுவார்கள் என கூறப்படுகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை போனால் தவறில்லை. ஒரு ஆண்டில் அடிக்கடி திருப்பதி போய் வந்தால் நிச்சயம் மிகப்பெரிய நஷ்டத்தை தொழிலில் பெற நேரிடும் என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் சந்திரனின் தாக்கம் திருப்பதியில் அதிகமாக இருப்பதால் அது பலருக்கும் மன நிம்மதியையும் சிலருக்கு மன கலக்கத்தையும் ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது. அப்படி நீங்கள் மன கலக்கத்தை உணர்ந்தால் குடும்பத்துடன் திருப்பதி செல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த 3 ராசியினருக்கு பொதுவாகவே சந்திரனின் தாக்கம் இருக்கும் என்கிறது சாஸ்திரம். அதனால் ராசிக்காரர்கள் அடிக்கடி போகக்கூடாது என்கிறார்கள். ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சென்று வரலாம்.